Hello friends, welcome to Learners Forum. Fourier transform of basic signals la நம்ம next பார்க்க போறது complex exponential function. So generally exponential functionல நமக்கு ரெண்டு types இருக்கும். ஒன்னு வந்து real, இன்னொன்னு complex. Real exponential functionக்கான Fourier transform value நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். இப்போ நம்ம complex typeக்கு பார்க்கலாம். So x of t அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி denote பண்ணுவோம் அப்படின்னா e power j omega naught t அப்படின்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இங்கே இந்த j வேல்யூ இருக்கிறதுனால தான் இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து இப்போ காம்ப்ளெக்ஸ் டைப்பாக மாறுது. ஸோ இப்போ இந்த x of tக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு x of omega கிடைக்கும். பட் இந்த காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு நம்ம டைரெக்டாக ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க முடியாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா x of omega வேல்யூ வந்து del of omega minus omega naught அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த x of omega அப்படிங்கிறது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட வேல்யூ. ஸோ இப்போ இதுக்கு நம்ம இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு x of t கிடைக்கும். இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா x of t which is equal to 1 by 2 pi integral minus infinity to infinity x of omega e power j omega t into d omega. இப்போ இதில் இந்த x of omega வேல்யூக்கு பதிலாக நம்ம del of omega minus omega naught அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு x of t which is equal to Fourier transform of x of omega which is equal to Fourier transform of இப்போ நமக்கு x of omega வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா del of omega minus omega naught அப்படின்னு இருக்குது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ x of t which is equal to 1 by 2 pi integral minus infinity to infinity x of omegaக்கு பதிலாக நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா del of omega minus omega naught அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம் into e power j omega t into d omega அப்படின்னு நமக்கு இப்போ மாறும். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு x of t யோட வேல்யூ கிடைக்கும் which is equal to 1 by 2 pi. இந்த இன்டகிரேஷன் வேல்யூக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெல் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ டெல் ஃபங்க்ஷனில் வந்து அதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா when omega is equal to 0 மட்டும்தான் நமக்கு சிக்னல் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதில் யூஸ்வலாக நமக்கு டெல்டா ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா omega equal to 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏன்னா அந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு வேல்யூ 1 அப்படின்னு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் நடந்திருக்கு omega minus omega naught அப்படின்னு. ஸோ நம்ம omega is equal to omega naught அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நம்மளுடைய டெல்டா ஃபங்க்ஷனோட வேல்யூ நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம் வந்து நமக்கு 1க்கு ஈக்குவேட் ஆகிடும். அண்ட் மிச்சம் இருக்கிற டேர்ம் வந்து e பவர் j ஒமேகாவுக்கு பதிலாக ஒமேகா நாட் அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால நமக்கு இங்கே e பவர் j ஒமேகா நாட் t அப்படின்னு கிடைக்கும். Fourier inverse of del of omega minus omega naught நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூவாக 1 by 2 pi into e power j omega naught t அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையானது என்ன காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன், அதாவது இந்த e power j omega naught t மட்டும்தான். அப்போ நமக்கு Fourier transform of 2 pi into del of omega minus omega naught. ஸோ இந்த 2 பையால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் பண்ணும்போது நமக்கு இந்த 2 பை கேன்சல் ஆகிடும். அண்ட் மிச்சம் இருக்க வேல்யூ e பவர் j omega naught t அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம Fourier inverse of 2 pi del into omega minus omega நாட்டுக்கு e பவர் j omega naught t அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம Fourier transform எடுத்தோம் அப்படின்னா 2 pi into del of omega minus omega naught அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் e பவர் j omega naught tக்கு Fourier transform எடுத்தோம் அப்படின்னா 2 pi into del of omega minus omega naught அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் Fourier transform of complex exponential function. இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.